தலையில கால வை உன் தலையில வெறிகுடா வேற வந்து கொஞ்சம் நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு போன பதிவில் வடமாடு மஞ்சு விரட்டு விழாவை பற்றி காணொலி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. இந்த பதிவில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் வீர விளையாட்டு வந்து அது வந்து தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது முல்லை நில மக்களின் பாரம்பரிய விளையாட்டு. அந்த வழுக்கு மரம் ஏறும் வீர சாகச விளையாட்டுகளை முழுமையாக, அதாவது ஊன்றதுலேருந்து வீரர்கள் வந்து மரம் ஏறி பணத்தை எடுக்கிற வரைக்கும் முழு பதிவாக அந்த காணொலியில் பார்ப்போம். ஊன்றதுக்காண்டி நம்ம நண்பர்கள் வந்து இப்போ குழியை தட்டிக்கிட்டு இருக்காங்க. மரத்தை இப்போ இந்த இடத்துல ஊண்டணும், அலங்காரம். நம்ம வந்து வழுக்கு மரம் ஃபுல்லாக, அதாவது வழுக்கிறதுக்காண்டி என்ன இப்போ அது விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு இருக்காப்பா. தம்பி நீ வா என்னடா இவ்வளோ ஊத்துறிய, அடிச்சு கொளுத்திட்டு கொஞ்சம் ஊத்துங்கடா. ஒருத்தனை ஏறி எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஊத்தணும், சரியா? வைக்கிறவங்க வந்து அதில் விருப்பப்பட்டவங்க பணம் வைக்கலாம். அந்த பணம் வைக்கிற இடத்துல அதுக்காக பணம் வந்து வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க விருப்பப்பட்ட. இதே மாதிரி ரவுண்டா நல்லா பிடிச்சா அவ்வளோ வேலை முடிஞ்சு. சந்தனம் வைக்க சொல்லி விடு. என்ன யார் போனது? வந்துட்டு இருக்கானே, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். யார் போனது? இதை கட்டு. எனக்கு தோண கையில இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வழுக்குமரம் ஏறும் வீர சாகச விளையாட்டிற்காக 30,000 ரூபாய் கிட்டத்தட்ட நன்கொடை வழங்கிய இந்த கிராமத்தின் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கு இறுதியாக வழுக்குமரத்திற்கு சந்தனம் வைத்து எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது வழுக்குமரமான ஊன்றப்படும். ஆகையால் கிராமத்தின் பெரியவர்கள் அனைவரும் இங்கு வருமாறு அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம். கவனமா இது வரணும். கீழே கொடிகளுக்கு கவனமா இருக்கணும். உள்ளூர் பக்கத்தில் இருக்க
மின்னொளி பிளம்பாய் வள முதல்வி போற்றி ஒளிக்குள் போற்றி அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி அறிவனுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி 5001 ரூபாய் தூண்டு சுடர்நிய ஜோதி போற்றி 2001 நன்கொடை வழங்கிய பாலாஜி பில்லா நாயகன் பரிசு தொகையாக வழக்கு மன்றம் 30,000 ரூபாய் நிறுவனத்திற்கு 30,000 அர்ப்பணிப்பு சமுத்திரம் காவல் கடிதங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழக்குமலை ஏறுவதற்காக இந்த காலத்தில் ஏற்பட்டு ஆளு குச்சி மாதிரி இருக்கா உடச்சு போடலாம் மாதிரிடா நடன தந்தை எங்கே போனாலும் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாத்துமா அதாவது இரண்டாவது எட்டி புறா எட்டி புரிக்கிறது நல்லா இருக்கு. ஏன் எட்டி புறா அவன் அதான் முடிஞ்சா ஓகே 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 வாங்க 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 வெரி டைம் மாப்ள கீழ தூள் பண்ணிக்கிறேன் சூப்பர் மாப்ள மனோஜ் கோவிலே கொஞ்சம் அலாட்டா இருக்குறீங்க அங்க சேஃப்டிங்க பண்ணி சட்டை போடுங்க அட போட போடுங்க ஓடி லேட்டா புடிஸ் போ இடுப்புல துண்டு கட்டிக்கிறீங்க கீழ நிக்கிறாங்க கொஞ்சம் நடுவுல நிக்கிறாங்க இடுப்புல துண்டு எல்லாம் கட்டிக்கிறீங்க போ போ அடுத்த மனிதர் ராஜகிரி கொஞ்சம் டீமை மாற்ற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஆளுக்கு 100 கிலோ இருப்பான். அவனை எத்தனை சொல்றான் லைட்டா லைட்டா மனோஜ் கண்டு தூக்கி விடு. கீழே உள்ளவனை தூக்கி விடு. இறங்க 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 வா. சின்ன ட்ரை தானே வா. மனோஜ் கண்டு தூக்கி இப்ப போவாங்க எப்ப போறது போ தூக்கி விடு. இப்ப சாப்பிடணும் போ மறுமையான வழி. 3 பேர் அடுத்து போங்கப்பா. குணான போ டைம் தானே ஆகுது. ஆவா மதியான மையா சஞ்சய் தான் தாண்டி பரிசு தொலையா சஞ்சம்மா மோசோட சிரிப்பு. எல்லா வருடமும் சஞ்சய் அம்மா ஒரு பரிசோட போயிடுவாங்க. இல்லாட்டி சஞ்சய் தான் பரிசோட போறான். அவன் அம்மா 2 பேர் சொல்லிட்டா 2 மணிக்கு செஞ்சுட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. நீ என்ன வேலை வாங்க பாரு கிட்ட சொல்லணும். ஆமா கொஞ்சம் அலாட்டா இருக்கிறேன். வாங்க சரி வா வா வா. மூலம் பற்றியாக இருக்கு. சரி வா வாங்க அடுத்த டைம் வைக்கலாம். ரேஸ் மட்டுமா ஸ்ட்ராங் இல்ல ஸ்லாப்பும் ஸ்ட்ராங் இல்ல ஒண்ணுமே ஸ்ட்ராங் இல்ல. ஃளைட் டிக்கெட் போட்டு மேல இருக்க 30,000 எடுக்கிறதுக்கு குணான தீவிரமா இருக்காப்ல. 30,000 எடுத்தாலும் ஒரே ஆள செய்ய முடியாது. தேவத்துக்கு மொய்யல் ஆகணும். ஆமாண்ணே தேவத்துக்கு 3 ஐயங்கார் பேக்கரி கிருஷ்ணகிரி வந்தாலே தேவத்துக்கு ஐயங்கார்ல எக்ஸ்ட்ரா பலகாரம் பண்ணுவாங்க. மச்சா கீழே நிக்கிறாரு ஸ்ட்ராங்கா நிக்கணும். பாடி புடிச்சு சும்மாவா பாடி எல்லாம் சூறா சூறா எடுத்துருவானோ. கையெழுத்து உற்சாகப்படுத்துங்கள். எட்ட முடியாது ஒரு இருக்கு. மரத்தை ரொம்ப ஆட்டாங்க. எட்ட முடியாத ஒரு திருவிழா இருக்கு.
பாதிகாடு விட்டாங்க. வாங்க, 4வது. கொஞ்சம் வேகமா வாங்க, டைம் இல்ல. 5 பேர் கிட்ட ஏற மாதிரி. அடுத்த 3 பேர். ஆயுசு கொஞ்சம் கிட்ட வாங்க. 4 பேர் போயிட்டியா மச்சான்? ஓகே, 4 பேரை வந்து வரிசையில் இல்லைங்க. டைம் இல்ல. 4 பேரை வந்து வரிசையில் இல்லைங்க. 3 எல்லாரும் போயிட்டீங்களா? 4 பேர் வந்து வரிசையில் இல்லைங்க. சூப்பர் ராமப்பா. சூப்பர். அருமையான ஒரு முயற்சி. உங்க ரகசியம் தான் நடக்கல. அதுதான் கொஸ்டி இருக்காங்க. 4வது குழுக்கள். எப்படி? சரி, ஓகே. மாப்பிள கார்த்தி வா. 4 பேர் குழு கிட்ட வாங்க. 3 பேர் குழு. 4 தான் இருந்தாங்க. 1 2 3 4. எதுக்கு ஆள வர சொல்லு? வரிசையா இல்லை ஹரி. யாரு எங்க நிக்கிறேன்னு வரிசையா இல்லை. பச்சரிசி சனீஷ்குமார் ஆட்டம் தாங்க முடியல. மாப்பிள கார்த்தி வெற்றி எடுக்கிற வாழ்த்துக்கள். கொஞ்சம் விலை பார்வையாளர்கள் முனிசே கொஞ்சம் கிட்டன் இல்ல அவங்களுக்கு கிட்டன் இல்ல. 7வது கபிலே கொஞ்சம் அழகா இருக்கு. மாப்பிள கார்த்தி மாப்பிள கார்த்தி உங்களுக்காக ஊரே வெயிட்டிங்க. மேல நாகா இருக்கு. முன்னேற்பாடு பலமா இருக்கா? கோட்டை நல்லா புரிஞ்சுக்க. அவன் ஏறி கைகட்டி அவ்வளவு கோட்டை தலையில காலவை தலையில வெறிகுடா வேற கொஞ்சம் கொடியா ரொம்ப கொடிய பிடிக்காத கொடிய வெற்றி பெற்ற அணியினருக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற முடிந்து விட்டது.